வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவா பொங்கல் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. ஒரு 20 நிமிஷத்திலே செய்திடலாம் இந்த பொங்கல். புதுசா ட்ரை பண்றவங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரவா பொங்கல். இப்ப இந்த இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, நான் இந்த ரவா பொங்கல் பண்ணதுக்கு 1 கப் அளவு ரவா எடுத்து வச்சிருக்கிறேன் நானு. நான் எடுத்து வச்சிருந்த உப்புமா ரவை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன். அதில 1/4 கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பு ரவைன்னா 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்ப நல்லா கிளீன் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு நம்ம வேக வைக்கலாம். பாருங்க, நல்லா கிளீன் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு வச்சிருக்கேன். 1 கப் அளவு தண்ணி ஊத்திக்கங்க பாசிப்பருப்புக்கு. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பருப்பு வேகறதுக்குள்ளே நம்ம ரவைய வறுத்துக்கலாம். ஸ்டவ்வுல ஒரு கடாய வச்சு, கடாயில வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு இந்த ரவா போட்டு வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்டவ்வ கொஞ்சம் மீடியமாவே வச்சு கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்குங்க. பாருங்க, ரவைய நல்லா வறுத்துட்டோம் பாருங்க. இந்த மாதிரி வறுத்துக்குங்க. நல்லா வாசனையே வரணும். ஒரு லைட் பொன்னிறமா மாறணும். அந்த மாதிரி வறுத்துக்கலாம் ரவைய. இப்ப ரவைய எடுத்து ஆற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு பார்க்கலாம். பாசிப்பருப்பு வெந்துருச்சு பாருங்க. ரொம்பவும் குழையா இல்லாம, ரொம்ப நெத்து நெத்தா இல்லாம கரெக்ட்டா வெந்திருக்கு பாருங்க. இப்படி தான் வேகணும் பாசிப்பருப்பு. ரொம்ப நீங்க விசில் வச்சு ரொம்ப குழச்சிட்டீங்கன்னா, பாசிப்பருப்பு வந்து கொழ கொழன்னு இருக்கும் உங்களுக்கு. இப்ப கரண்டில கலந்து விட்டுட்டு, இப்ப தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இதில தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப நான் 1 கப்பு தண்ணி ரவை எடுத்திருக்கேன் பாருங்களேன். அதுக்கு வந்து 3 கப் அளவு நானு தண்ணி ஊத்த போறேன். இதில ஒரு 1/4 கப் அளவு தான் தண்ணி இருக்கும். அந்த பாசிப்பருப்புல ஒரு 1/4 கப் அளவு தான் தண்ணி இருக்கும். அதனால நீங்க 3 கப்பு கூட கரெக்ட்டா ஊத்திக்கலாம். அப்படி இப்ப அதிகமா தண்ணி இருக்குதுன்னா 2 1/4 அளவுக்கு ஊத்திக்கங்க தண்ணி. இப்ப அந்த பாசிப்பருப்புல ஒரு 1/4 கப்பு தண்ணி இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் ஒரு 1 ஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டுருக்கேன் நானு. நீங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி பார்த்து போட்டுக்கங்க. நல்லா கலந்து குடுத்துக்குங்க. இப்ப தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்திருக்கு பாருங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய எடுத்து, ஸ்டவ்வ கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வறுத்து வச்சிருக்க ரவைய எடுத்து நம்ம இப்படி கொட்டினே கலந்துக்குங்க. அப்பதான் கட்டி படாம வரும் உங்களுக்கு. இப்படி ரவைய கொட்டிட்டே கெளறுங்க. ஸ்டவ்வ சிம்முல வச்சுக்குங்க. சிம்முல வச்சுட்டு இப்படி கெளறுங்க. அப்பதான் கட்டி தட்டாம வரும் உங்களுக்கு. ரவைய இப்ப நல்லா கலந்து குடுத்துட்டு, தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்ப குக்கர் மூடிய போட்டு விசில்லாம் வைக்காதீங்க. லைட்டா அப்படியே மூடி வைங்க. ஒரு 2, 3 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கெளறி விடுங்க. சீக்கிரம் வெந்துரும் ரவ உங்களுக்கு. அதனால ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு, திரும்ப ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு, அப்புறம் கெளறுனீங்கன்னா வெந்துடும் உங்களுக்கு ரவ. இப்ப ரவ நல்லா வெந்துருச்சு பாருங்க. கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க பதம். ரொம்ப குழஞ்சு இல்ல, ரொம்பவும் நெத்து நெத்தா இல்ல. நல்லா கரெக்ட்டா வந்திருக்கு பாருங்க பொங்கல். இப்ப பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு நம்ம தாளிச்சுக்கலாம் இப்ப. இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில வந்து 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கிங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். இப்ப 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன். அது போட்டு பொரிச்சுக்கலாம். மிளகு, ஜீரகம் நல்லா பொரியணும் உங்களுக்கு. அந்த நெய்யில நல்லா வெடிச்சு வரணும் மிளகு. அப்பதான் பொங்கல் நல்லா வாசனையா இருக்கும். நல்லா பொரியட்டும் மிளகு, ஜீரகம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க.
இப்போ ஒரு துண்டளவு இஞ்சி எடுத்து நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணிக்கங்க. சின்ன பசங்க சாப்பிடலாம் நீங்க என்ன பண்றீங்க, இந்த இஞ்சி துருவுதல் வந்து துருவி போட்டுக்குங்க. அப்போ வந்து பசங்களுக்கு வாயில கடிப்படாம இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இந்த மாரி நெய்யில நல்லா மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா வாசனையா இருக்கும் உங்களுக்கு. பொங்கலும் நல்லா வாசனையா இருக்கும். இப்போ வந்து முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கங்க. இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கங்க. ரொம்ப போடாதீங்க. ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க. அப்பதான் வந்து அந்த ஹீட்லயே நல்லா செவந்து வந்துரும் உங்களுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கல்ல போட்டுக்கலாம். தாளிச்சத எடுத்து பொங்கல்ல போட்டுக்கங்க. அவ்வளோதான் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. ரவா வறுக்கிற டைம் தான். அந்த வறுக்கறதுக்குள்ளே உங்களுக்கு பருப்பு வெந்துடும் உங்களுக்கு. 20 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரவா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து சட்னி நல்லாயிருக்கும். சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் பொங்கல்ல. உங்களுக்கு நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தாளிக்கும்போது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்க. இல்ல கம்மியா வேணும்னா கூட கம்மியா போட்டுக்கங்க. அவ்வளோதான் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சட்னி அரைச்சுக்கலாம். சட்னி சிம்பிளான சட்னி தான். இந்த பொங்கலுக்கு அரைக்க போறேன். இப்போ சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 பத்த தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாரி கட் பண்ணி போட்டுக்குங்க. பாருங்க ஒரு சின்ன கப்புல நான் உடச்சக்கல்ல எடுத்து வச்சிருக்கிறேன். பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு இது மாரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன துண்டா போட்டுக்குங்க இஞ்சி. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் நல்ல பெரிய பச்சை மிளகாய் இருக்கிறதுனால 2 எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான காரம் பார்த்து போட்டுக்கங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கூட போடுறேன் நானு. நீங்க உப்புலாம் உங்க அளவு பார்த்து போட்டுக்கங்க. இப்போ நம்ம தண்ணி ஊத்தி அரைச்சுட்டு வந்துடலாம். பாருங்க நான் அரைச்சுட்டேன் பாருங்க. இப்போ ஒரு பவுல்ல மாத்திட்டு நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். தாளிக்கிறது வந்து எப்பயும் தாளிக்கிற மாரி தான். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சிம்பிளான சட்னி, சிம்பிளான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாரி செய்து பாருங்க நீங்க. நல்லா சுட சுட சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்லா அந்த சட்னியில தொட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இது சாம்பார் நல்லாயிருக்கும். தக்காளி கொஸ்து நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கொஸ்து நல்லாயிருக்கும். நீங்க சிம்பிளா செய்யணும்னா, இந்த மாரி சட்னி அரைச்சு ரவா பொங்கல் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இதோட அளவுலாம் நான் ஐபேட்ல குடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதே அளவோட நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.